ஹலோ பசங்களா, ரொட்டேஷன் டைனமிக்கில் இருந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒன்று தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட் நீட்டுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்னா மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் தான் நாம் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்லலாம். இப்போ டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னா இந்த பேர்ட் மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். எக்ஸாம்பிள், இதோட வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். இது ரெண்டு என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிரும் இல்லையா? ஸோ இதை நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம் சொல்லலாம். இதே மாதிரி தான் இது மேலே ஆக்ட் ஆகிற டார்க்கும் என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். இந்த நெட் ஃபோர்ஸும் நெட் டார்க்கும் ஜீரோவை தான் நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்லலாம். இப்போ இந்த மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்ல இருந்து எந்த மாதிரி கான்செப்ட், எந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். வில் ஸ்டார்ட் தட். ஃபர்ஸ்ட்டு நான் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் எடுத்துட்டேன் அப்படின்னா ஈக்குலிபிரியமில் ரெண்டு ஈக்குலிபிரியம், ஒன்று டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம், இன்னொன்று என்ன சொல்லலாம் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் சர்ஃபேஸ் மேலே வச்சிருக்கேன் அப்படின்னா, அரல்ஸ் ஏதாவது ஒரு டேபிள் மேலே வச்சிருக்கேன்னா, இந்த டேபிள் மேலே இந்த சர்ஃபேஸ் ஒரு மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் பண்ணும், நார்மல் ஃபோர்ஸ். அண்ட் இந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஜெக்டோடது வெயிட் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? mg. அப்படின்னா எலாங் y டைரக்ஷன் என்னவா இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் ஜீரோவாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் x டைரக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் ஜீரோவாக இருக்கும் அண்ட் y டைரக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் ஜீரோவாக இருக்கும், z டைரக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் ஜீரோவாக இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லலாம்? டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம் சொல்லலாம். இதுவே ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா நெட் டார்க் ஆன் த சிஸ்டம் என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ நாம ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அப்படின்னா நெட் டார்க்னா என்ன, நெட் டார்க்கு ஜீரோவாக இருக்கும்போது எப்படி சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கால்குலேட் பண்ணலாங்கிறது தான் நமக்கு கொஷினாக கேட்பாங்க நீட் எக்ஸாமில். வில் ஸ்டார்ட் தட். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ டார்க்குங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் கிராஸ் எஃப் பார்னு டிஃபைன் பண்ணலாம். அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது ஏ வெக்டர் நான் எடுத்துட்டேன், இது பி வெக்டர் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கல. ஏ பார் கிராஸ் பி பார்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ என்ன ஆகும்? இட் மூவ் டுவர்ட்ஸ் பி. இட்ஸ் லைக் அ ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். எப்படின்னா இது ஏன்னு எடுத்துட்டேன், இது பி அப்படின்னா ஏ மூவ் டுவர்ட்ஸ் பி அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? தம்முக்கு அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். த டம் ரெப்ரசென்ட் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கும். ஓகேவா? அப்படின்னா ஏ மூவ் டுவர்ட்ஸ் பி அப்படின்னா இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இட் கம் அவுட் ஆஃப் தி சர்ஃபேஸ். இதுவே ஸோ இது ஏ பார் கிராஸ் பி பார். இதுவே பி பார் கிராஸ் ஏ பார்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது பி, இது ஏ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பி பார் கிராஸ் ஏ பார்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா பி மூவ் டுவர்ட்ஸ் ஏ. அப்படின்னா என்ன சொல்லலாம்? பி மூவ் டுவர்ட்ஸ் ஏ அப்படின்னா இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும் ரிசல்டன்ட் வெக்டர். இதுதான் ஏ பார் கிராஸ் பி பார் அண்ட் பி பார் கிராஸ் ஏ பார். ஸோ ரெண்டும் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எக்ஸாம்பிள், இதை நான் ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இட் கம் அவுட் ஆஃப் த சர்ஃபேஸ். இதே கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ரிசல்டன்ட் வெக்டர் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இது டார்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வெக்டர் ஐடியா. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ மைண்ட்ல வச்சுக்கங்க, ஒன்ஸ் கிளாக் வைஸா இருந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸ் ஏ பார் கிராஸ் பி பார் இன்வர்ட் டைரக்ஷன், பி பார் கிராஸ் ஏ பார், ஸோ இட் இஸ் அ அவுட்வர்ட் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் இங்க டார்க்னு ரெப்ரசென்ட் பண்ணும்போது நாம என்ன யூஸ் பண்றோம்? கிராஸ் ப்ராடக்ட் நாம யூஸ் பண்றோம். ஸோ அந்த கிராஸ் ப்ராடக்ட் பத்தி நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். கிளியர்? நவ் ஸோ ஆர் பார் கிராஸ் எஃப் பார்ங்கிற எடுத்துட்டேன். ஆர்ங்கிறது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். எக்ஸாம்பிள், இது என்னோட ஒரு ராட் எடுத்துட்டேன். ஓகே, இது என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். எக்ஸாம்பிள், நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இதுதான் இதை பொறுத்து தான் என்ன ஆகும்? இது ரொட்டேட் ஆகும் இல்லையா? ஸோ இதுதான் நான் என்ன சொல்லலாம்? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லலாம். இப்போ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இதுதான் என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா
இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து தான் நான் மெஷர் பண்ணணும். The distance is always measured perpendicular to axis of rotation. Example, இது என்னோட axis of rotation வச்சுக்கோங்க. எனக்கு Fங்கிற ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் எப்படி தான் மெஷர் பண்ணணும், இந்த டைரக்ஷன் தான் மெஷர் பண்ணணும். ஓகேவா? The distance always from the axis of rotation, the perpendicular to what? The force. Clear? So இதுதான் என்ன சொல்லலாம், it is a perpendicular distance சொல்லலாம். இது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா இது F ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். Listen carefully. டார்க் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ நாம ஒரு ஐடியாவை புரிஞ்சுக்கணும் எப்படி டார்க் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஆல்வேஸ் ஐ வில் ரெப்ரசென்ட் தட். இங்க பாருங்க, நான் ஆர் வெக்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஆர் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு இல்லையா. நான் ஆர் வெக்டர் எடுத்துட்டேன். ஸோ டெய்ல் கூட டெய்லை ஜாயின் பண்றேன். எப்படின்னா இப்போ எஃப் வெக்டர் என்ன டைரக்ஷன்ல இருக்கு, அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஐம் ரைட்டிங் எஃப் இஸ் லைக் தட். ஸோ அப்படின்னா இது ஆர், இது எஃப். இப்போ ஆர் பார் கிராஸ் எஃப் எப்படின்னா ஆர் எதை பார்த்து மூவ் ஆகும், எஃப் பார்த்து மூவ் ஆகும். ஆர் மூவ் டுவர்ட்ஸ் எஃப் இல்லையா, ஆர் மூவ் டுவர்ட்ஸ் எஃப். ஆர் எதை பார்த்து மூவ் ஆகும், எஃப் பார்த்து மூவ் ஆகும். அப்படின்னா என்னது, கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ்னா டார்க் என்னவா இருக்கும், அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னா டார்க் என்னவா இருக்கும், பாசிட்டிவ். ஃபார் அ நோட்டேஷன் இதை நாம மைண்ட்ல வச்சுக்கணும், எதை ஈக்குவலிபிரியம் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. இதுவே நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இது, என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகே, இப்போ நான் ரெண்டு ஃபோர்ஸ் நான் ஆக்ட் பண்றேன். என்ன அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அப்போர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு F1, இன்னொரு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ இது என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டேன். சி, நீங்க ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டேன்னா டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம், இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ணணும். இட் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த ஃபோர்ஸ். ஓகே, நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இந்த டிஸ்டன்ஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் D1, இது D2ன்னு எடுத்துட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் D1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ டார்க் கால்குலேட் பண்ணலாமா? ஃபார் F1ங்கிற F2ங்கிற ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்படின்னா டவுன்வர்ட் F2. D2 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, டுவர்ட்ஸ் ரைட். அப்படின்னா என்ன, இதோட டெய்ல் கூட இந்த வெக்டர் D வெக்டரோட ஜாயின் பண்றோம், D2. கிளியரா? எஸ் ஆனோ? அதே மாதிரி தான் இப்போ நான் இதை எடுத்துட்டேன். ஸோ இதுங்க பாருங்க, F ஃபோர்ஸ் F1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அப்பர் டைரக்ஷன். D எந்த டைரக்ஷன் இருக்கு, லெஃப்ட் டைரக்ஷன். அதாவது இதோட டெய்ல் கூட இதை ஜாயின் பண்றோம். ஓகே, கிளியரா? ஸோ டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்றோம். கிளியரா பசங்களா? நவ் ஸோ R bar cross F bar தான் டார்க் இல்லையா? அப்படின்னா R distance move towards F. இந்த distance எப்படி மூவ் ஆகும், towards F இல்லையா? distance move towards F. அப்படின்னா இது என்ன சொல்லலாம், so this is nothing but clockwise direction. clockwise இருந்ததுன்னா டார்க் என்னவா இருக்கும், clockwise-னா டார்க் inward direction negative. so இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன். இதுவும் என்ன எடுத்துட்டேன்னு வச்சுன்னா D bar cross F bar. அப்படின்னா என்ன இருக்கும், D move towards F. அப்படின்னா என்ன டைரக்ஷன் சொல்லலாம், டார்க் இஸ் இங்கேயும் என்னது, நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல டார்க் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க், ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் இஸ் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் டார்க் என்ன சொல்லலாம், நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ இப்போ நாம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹியர், ஸோ திஸ் இஸ் டார்க் என்ன சொல்லலாம், இது நெகட்டிவ்னு சொல்லலாம். இங்கேயும் என்னது, டார்க் இஸ் நெகட்டிவ். அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம், டார்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இல்லையா, மைனஸ் டிஸ்டன்ஸ் D1 இன்டு F1. கிளியரா? இது என்ன சொல்லலாம், டார்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் D1 இன்டு F1. இங்க டார்க் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், டார்க் இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் அ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ R இன்டு F எடுக்கலாம். திஸ் இஸ் வாட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. கிளியரா? ஸோ த டைரக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வைல் சால்விங் இந்த ஈக்குவலிபிரியம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியரா பசங்களா? கிளியரா தெரிஞ்சுக்க. நான் இப்போ நான் மேக்ஸிமம் டார்க் எப்போ இருக்கும் அப்படின்னா, ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியா இருக்கணும். எதுக்கு இடையில, இந்த எஃப் வெக்டருக்கும் ஆர் வெக்டருக்கும், சரி ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் டார்க்கும். அதனால தான் நாம பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நாம எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்குவேன், சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்படின்னா டார்க் என்னவா இருக்கும், இப்போ நான் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட டிஸ்டன்ஸ் பொசிஷன் ஆர் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ நான் அலாங் த டைரக்ஷனே ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன்னு வச்சுக்குவேன். ஸோ இதுக்கு இடையில இருக்க ஆங்கிள் என்ன சொல்லலாம், 0. அப்படின்னா இதனால இந்த ஃபோர்ஸ்னால என்ன இருக்காது, டார்க் இருக்காது. எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன், இது என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்.
ஸோ இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், இதுக்கு பர்பண்டிகுலரா, இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், இதுக்கு பர்பண்டிகுலர் இப்படி இருக்கும் டிஸ்டன்ஸ் இல்லையா, இதுக்கு பர்பண்டிகுலர் அப்ளை பண்ணால் ரொட்டேட் ஆகும். பட் இப்போ நான் இப்படி அப்ளை பண்ணுறேன், இந்த டைரக்ஷன், இங்கே பாருங்க டிஸ்டன்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஓகே, அதுக்கு ஆன்டி பேரலல் அப்ளை பண்ணால் என்ன ஆகாது, ரொட்டேட் ஆகாது. ஸோ த ஆங்கிள் ஃபோர்ஸுக்கும் த டிஸ்டன்ஸ் வெக்டார் இருக்கு இல்லையா, ஸோ பொசிஷன் வெக்டாருக்கும் இடையில இருக்க ஆங்கிளை பொறுத்து தான் டார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ த டிஸ்டன்ஸ் பொசிஷன் வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஓகே, ஆர் வெக்டார் டிஸ்டன்ஸ் வெக்டார். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கேலார், பட் இங்கே நான் எடுத்துட்டேன். ஸோ த பொசிஷன் வெக்டார் ஆர்னு எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் எடுத்துட்டேன் அப்படின்னா இது ஆர் வெக்டார் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லையா. இந்த ஆர் வெக்டார் இந்த எஃப் வெக்டார் பர்பண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் இது என்ன ஆகும், மேக்ஸிமம் டார்க் இருக்கும். கிளியரா? எஸ் ஆனோ. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ நான் ஃபோர்ஸு இந்த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனில் அப்ளை பண்ணால் என்ன ஆகாது, ரொட்டேட் ஆகாது. எஸ் ஆனோ. அப்படின்னா த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு அட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஒரு ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, டார்க் எனக்கு கிடைக்காது. ஸோ இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், இந்த இடத்துல அப்ளை பண்ணால் டார்க் இருக்காது. இதை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். சொல்லலாமா? அதே மாதிரி தான் இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், இந்த இடத்துல அப்ளை பண்ணால் ரொட்டேட் ஆகாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு பர்பண்டிகுலர் அண்ட் சர்டன் டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணணும். இப்போ ஆர் வெக்டர் ஜீரோவாக இருந்தாலும் ஆர்எல்ஸ் ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் ஜீரோவா ஆர் 180 இருந்தாலும் பொசிஷன் அதாவது டார்க் என்ன இருக்காது, ஸோ இருக்கவே இருக்காது, டார்க் பிகம் ஜீரோவாக இருக்கும். எஸ் சார்னா? ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நான் ஈக்குவலிபிரியம், இப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், அதாவது ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பிளேஸ், நீங்கள் எந்த பிளேஸ் வேணால் சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் சிஸ்டம் இது ஈக்குவலிபிரியம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், ஈக்குவலிபிரியம்னு எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் இதே ஆக்சிஸாக சூஸ் பண்ணலாம், இல்லைனா இதே ஆக்சிஸாக சூஸ் பண்ணலாம். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கண்டிஷன் ஃபார் வாட் இஸ் இட், ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட் ரைட்? இது புரிஞ்சுதா பசங்களா? நோ. ஸோ இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், நான் இங்கே எடுத்துட்டேன், டார்க் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இல்லையா, இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், நான் ஃபோர்ஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எது, இதுதான் என்னோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்பர் டைரக்ஷன் இருக்கு, அதோட டெய்ல் என்ன கனெக்ட் பண்ணுறேன், டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணா இது என்னது, ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லும் போது டார்க் இஸ் பாசிட்டிவ் இந்த கேஸில். கிளியர்? நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன் அப்படின்னா எஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டோம், எஃப் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க எஃப் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், டி எந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இட் இஸ் அ கிளாக் வைஸ் டைரக்ஷன், டார்க் இஸ் பிகம் நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல பாருங்க எஃப் இஸ் வாட் இஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கு. எக்ஸாம்பிள், எஸ். ஸோ எஃப் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணும், இட் இஸ் அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் இதில் மெஷர் பண்ணுறேன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்படின்னா இது கிளாக் வைஸ் டைரக்ஷன், இது என்ன சொல்லலாம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ ஈக்குவலிபிரியம் சொல்லும் போது நெட் ஃபோர்ஸ், நெட் டார்க் என்னவா இருக்கும், கிளாக் வைஸ் பிளஸ் வாட், டார்க் டியூ டு ஆன்டி கிளாக் வைஸ். ரெண்டுமே என்னவா இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்படின்னா நெட் டார்க் ஆன் த சிஸ்டம் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் இன் திஸ் கேஸ். எஸ் ஆனோ? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த பெண்ணை ரெண்டு ஃபிங்கர் கடையில் நான் வச்சுட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ இப்போ இது மூவ் ஆகாது அப்படின்னா இதோட வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதோட நார்மல் ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபிங்கரும் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அப்பர் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம் சொல்லலாம். இப்போ நான் வரைஞ்சேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்னா, நவ் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட், இதோட பென் எடுத்துட்டேன், என்னோட ரெண்டு ஃபிங்கர் தான் இதை நான் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன், இது ரெண்டு ஃபிங்கர் தான் இதோட பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். இந்த மார்க்கரோட மாஸ் எம்னு எடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு பில்லர் இது மேலே ஒரு எக்ஸார்ட் பண்ணும், ஃபோர்ஸ் எக்ஸார்ட் பண்ணும், நார்மல் ஃபோர்ஸ் N1 எடுத்துட்டேன், அப்பர் டைரக்ஷன். அதே மாதிரி இது மேலே ஒரு எக்ஸார்ட் பண்ணும், அப்பர் டைரக்ஷன் N2 எடுத்துட்டேன். ஓகே, இந்த பென்சிலுக்கு மாஸ் இருக்கனால mg will act downward direction. கிளியரா? அப்படின்னா நெட் ஃபோர்ஸுங்கிறது என்ன சொல்லலாம், நெட் ஃபோர்ஸுங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஃபோர்ஸ் சொல்லலாம், அப்பவர்ட் ஃபோர்ஸ் இல்லையா, அப்பவர்ட் ஃபோர்ஸ். அப்பவர்ட் ஃபோர்ஸுங்கிறது என்ன சொல்லலாம், N1 plus N2 ரெண்டும் எந்த டைரக்ஷனில் இருக்கு, அப்பவர்ட் டைரக்ஷன், இஸ் ஈக்குவல் டு வாட், mg டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கு. அப்படின்னா அப்பவர்ட் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் டைரக்ஷன். இது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம் சொல்லலாம், டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம்.
ஈக்குலிபிரியம். எஸ் ஆனவர் கெடிமி பாயிண்ட். இப்போ நம்ம ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ பாருங்க, இதை நான் ஒரு கையை மட்டும் ஒரு ஃபிங்கர் மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன ஆகும்? அப்படியே இது ரொட்டேட் ஆகும். இட் இஸ் நாட் அ ரொட்டேட்டட் ஈக்குலிபிரியம். ஏன்னா இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இது ரொட்டேட் ஆயிரும். இட் இஸ் நாட் அ ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். இப்படி வச்சிருக்க வரைக்கும் என்ன ஆகாது? ரொட்டேஷன் ஆகாது. அந்த ரொட்டேஷன் ஆகாம இருக்கிறதா என்ன சொல்லலாம்? டார்க் பிகம் ஜீரோ. ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் நம்ம சொல்லலாம். இப்போ நாம என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, இந்த ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் நீங்க எந்த ஆக்சஸ் வேணா எடுத்துக்கலாம். இந்த ஆக்சஸ் நீங்க சூஸ் பண்ணலாம், ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனை சூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதை நீங்க ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனை சூஸ் பண்ணலாம், இதை நீங்க ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனை சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் கேஸ்ல எந்த ஃபோர்ஸ் அன்னோன் வேல்யூவா இருக்கோ அதை ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனை சூஸ் பண்ணுங்க, ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இப்போ நாம ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ என்னோட ஈக்குலிபிரியம் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இது என்னோட n2 இஸ் மை ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டேன். அப்படின்னா டிஸ்டன்ஸ் எல்லாமே அதை பொறுத்து தான் நான் என்ன கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ நான் n1 எடுத்துட்டேன், இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துட்டேன், ஜஸ்ட் ஐம் டேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள். நான் இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துட்டேன்னா இது x1 எடுத்துட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துட்டேன் x2ன்னு எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல இருந்தா டிஸ்டன்ஸை நீங்க மெஷர் பண்ணணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் என்னோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ n1 நால டார்க் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அந்த n1 ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல அப்ளை ஆகிறனால அதனால டார்க் இருக்காது. ஸோ இந்த n1 நால டார்க் இருக்காது. டார்க் டியூ டு n1. சரி, n2 என்னவா இருக்கும்? 0. n2 நால 0வா இருக்கும். டார்க் டியூ டு n2. எதனால டார்க் இருக்கு? 0. எதனால டார்க் இருக்கும்? mg நால டார்க் இருக்கும், n1 நாலையும் டார்க் இருக்கும் இல்லையா? ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது என்னோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சுக்குவேன். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த mg எந்த டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆயிருக்கு? x1 டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் x1 in the direction. ரைட்? mg எந்த டைரக்ஷன்ல இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன். ஐ டோல்ட் யூ தட் டெயில் டு டெயில் ஜாயின் பண்ணுங்க mg. கிளியரா? எஸ். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து n2 எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆயிருக்கு? x2ங்கற பாயிண்ட்ல ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட்? x2. நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அப்வர்ட் டைரக்ஷன் n1 இல்லையா? ஸோ நவ் பாருங்க பார்க்கலாம். இது x1 x r bar cross f bar. அப்படின்னா x எதை பார்த்து மூவ் ஆகும்? mg பார்த்து மூவ் ஆகும். கிளாக் வைஸா இருந்தா நெகட்டிவ் டார்க்னு சொல்லலாம். கிளியரா பசங்களா? அதே மாதிரி இங்க எடுத்துட்டேன் அப்படின்னா r bar cross f bar எப்படியுமே f move towards n1. ஸோ இது என்ன டார்க்னு சொல்லலாம்? இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க். என்ன இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். கிளியரா? ஸோ நெட் ஈக்குலிபிரியம் அப்படின்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் நெட் டார்க் இஸ் பிகம் 0, which mean that clockwise torque is equal to anti-clockwise torque. இப்போ நான் ஈக்குவேட் பண்ணலாமா? இது ஆன்டி கிளாக் வைஸ். நோ நீட் டு வரி அபவுட் த நெகட்டிவ். ஏன்னா நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். கிளாக் வைஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்னு யூஸ் பண்ணிட்டோம். நீங்க நெகட்டிவ் சைனை நீங்க யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் யூ மஸ்ட் நோ கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிறது தெரியணும். இது கிளாக் வைஸா mg into x1 which is equal to இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா n1 into x2. இப்போ எனக்கு n1 வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணா? n1 is equal to mg x1 divided by x2. புரிஞ்சுதா? x1 divided by x2. ஸோ யூ கேன் கால்குலேட். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. நார்மல் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா n1 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கால்குலேட் பண்ணலாம்? n2 ஓட வேல்யூ நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் ஐடியா. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இது கேட்ட நீட்ல ஜேஇல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஜேஇ கொஸ்டின் நாம டிஸ்கஷன் பண்றோம். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதுக்கு? நீட்டுக்கு. எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. As shown in figure, a rigid and uniform 1 meter long rod AB. ஸோ இது கொடுத்துட்டாங்க 1 meter long AB. 1 meterனா என்ன சொல்லலாம்? 100 centimeters சொல்லலாம் இல்லையா? Is held horizontal position by 2 string tied its end and attached to the ceiling. The rod of mass m, இதோட mass of the rod என்ன சொல்லிட்டாங்க? m ன்னு சொல்லிட்டாங்க. Clear? Now, the weight is 2m, hangs at distance of what? 75 centimeterல hang பண்ணிட்டாங்க. Now, tension at A ன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த டென்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இந்த டென்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்க எந்த பொசிஷன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை சூஸ் பண்ணலாம். நான்
எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை சூஸ் பண்ணுறேன். கிளியரா? ஏன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த டிஏ நமக்கு வேண்டியதில்லை. ஓகேவா? சரி, டிபி எனக்கு வேண்டியதில்லை, டிஏ தான் எனக்கு வேணும். எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வி ஹேவ் டு கால்குலேட் டென்ஷன் அட் ஏங்கிற பாயிண்ட்ல கால்குலேட் பண்ணணும். இதுதான் நமக்கு கொஸ்டின். இப்போ நான் ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் அப்ளை பண்ணி எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் நம்ம எது டேரெக்டாக போயிடலாம், ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு போயிடலாம். ஓகேவா? எப்படின்னு பாருங்க பார்க்கலாம். நான் இங்கே எடுத்துட்டேன். இப்போ என்னோட ராடு நான் எடுத்துட்டேன். ஸோ இது என்னோட ராட். ஓகே, இதுதான் என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இல்லையா? இப்போ இந்த ராட் மேல என்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆயிருக்கு. சார் டிஸ்டன்ஸ் இதுல இருந்து தான் நான் மெஷர் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இது 75னா இது என்னவா இருக்கும், 25 சென்டிமீட்டர் அப்படின்னா, ஏன்னா இது இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல தான் நான் மெஷர் பண்ணணும். ஓகே, இதுதான் என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ இந்த 2m எந்த டைரக்ஷன்ல எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது, 25 சென்டிமீட்டர்ல ஆக்ட் ஆகுது. ஸோ 2mg இட் ஆக்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன். இது என்னது சொல்லலாம், 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. நான் இப்படி எழுதுறேன். அதே மாதிரி ஸோ இந்த ராடுக்கு நான் ஒரு மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இட்ஸ் ஷோன் இன் ஃபிகர், ரிஜிட் யூனிஃபார்மா எஸ் 2 ஸ்ட்ரிங் இஸ் அட்டாச்ட். ஓகே, த ராட் ஆஃப் மாஸ் எம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மாஸ் ஆஃப் த ராடு எம்னு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த ராடுனால ஒரு வெயிட் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும், எக்ஸாக்ட்லி சென்டர்ல ஆக்ட் ஆகும். ஏன்னா வெயிட் எப்பவுமே என்னவா இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்ட் ஆகும். ஸோ இங்கிருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும், டிஸ்டன்ஸ் 100 சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும், எக்ஸாக்ட்லி சென்டர்ல இருக்கும். அப்படின்னா என்ன சொல்லலாம், 50 சென்டிமீட்டர்ல இருக்கும். புரிஞ்சுதா? 50 சென்டிமீட்டர். கிளியர்? அண்ட் ஆல்சோ இந்த டென்ஷன் எந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கு, இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 100 மீட்டர் 100 சென்டிமீட்டரா இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம், இப்போ இன்னொரு கலர் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம், டிஏ எந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கு, டிஏ மேல ஆக்ட் ஆயிருக்கு. டிஸ்டன்ஸ் என்னது, 100 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். இதை பேஸ் பண்ணி கிளாக் வைஸ் ஸ்டார்க்கா ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்க்கான்னு பார்க்கலாம். கிளியர்? நான் இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2mg எந்த டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆயிருக்கு, இங்க பாருங்க ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து தான் நான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். அப்ப எல்லாமே எந்த டைரக்ஷன்ல இருக்கும், டுவர்ட்ஸ் லெஃப்டா இருக்கும். எந்த டிஸ்டன்ஸ்ல 25 சென்டிமீட்டர்ல ஆக்ட் ஆயிருக்கு. வெயிட் என்னது, 2mg. எந்த மாஸோடது, இந்த மாஸோடது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆயிருக்கு, அந்த ராடோட ஒரு வெயிட் ஆக்ட் ஆகும். அது சென்டர்ல ஆக்ட் ஆயிருக்கு. எந்த டைரக்ஷன்ல இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன், mg டவுன்வர்ட் டைரக்ஷன். இந்த இடத்துல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னது, 50 சென்டிமீட்டர். அப்ப என்ன சொல்லலாம், 50 சென்டிமீட்டர். எஸ் ஆர் நோ? நோ. TA எந்த டைரக்ஷன்ல இருக்கு, மேல ஆக்ட் ஆயிருக்கு. TA இஸ் அப்வர்ட் டைரக்ஷன். டிஸ்டன்ஸ் இங்க இருந்து தான் நான் மெஷர் பண்ணணும். ஸோ இந்த டைரக்ஷன். ஓகே, எல்லாமே லெஃப்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு. டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் டைரக்ஷன் எடுக்கணும். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் வாட், 100 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? நான் இப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னது, கிளாக் வைஸ் ஸ்டார்க்கா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்க்கா அப்படிங்கிறதா நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன்னா, ஸோ டிஸ்டன்ஸ்ல இருந்தா எஃப் போகணும். ஆர் பார் கிராஸ் எஃப் பார். அப்படின்னா இது என்னது, ஆர் பார் கிராஸ் எஃப் பார் ஆன்டி கிளாக் வைஸ், ஆர் பார் கிராஸ் எஃப் பார் ஆன்டி கிளாக் வைஸ். இது என்ன சொல்லலாம், ஆர் பார் கிராஸ் எஃப் பார்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ், இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ், இது என்னது கிளாக் வைஸ். நாம ஈக்குவேட் பண்ணலாமா, ஆன்டி கிளாக் வைஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ ஈக்குவேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் என்னவா இருக்கும், இங்க பாருங்க. ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது சென்டிமீட்டர்லாம் கேன்சல் ஆயிரும். நோ நீட் டு கன்வெர்ட் தட் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 25 சென்டிமீட்டர் இப்போ எப்படி தெரிஞ்சுக்குன்னு பாருங்க. இன்டு வாட், 2mg பிளஸ் இது என்னது 50 சென்டிமீட்டர் இன்டு வாட், mg இஸ் ஈக்குவல் டு இது என்ன சொல்லலாம், 100 சென்டிமீட்டர் இன்டு TA. எஸ் ஆர் நோ? கிளாக் வைஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ். இது என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்க். இது என்ன சொல்லலாம், கிளாக் வைஸ் ஸ்டார்க். கிளியரா பசங்களா? புரிஞ்சுதா? எஸ். இப்போ சென்டிமீட்டர் 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 கேன்சல். இப்போ என்ன சொல்லிடலாம், ஸோ 25 இன்டு 2 சொல்லும்போது 50 mg பிளஸ் இங்க என்ன இருக்கு, 50 mg இஸ் ஈக்குவல் டு 100 TA. ரைட்? இப்போ நான் ஆட் பண்ண 50 என்ன ஆயிரும், 100 mg இஸ் ஈக்குவல் டு 100 TA. ஸோ இப்போ என்ன ஆயிரும், TA 100 கேன்சல். ஸோ TA ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், m இன்டு g. அப்படின்னா மாஸோட வேல்யூ என்ன சொல்லலாம், ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1 இன்டு mg சொல்லலாமா? திஸ் ஆன்சர் இஸ் வாட், ஸோ D இஸ் த ஆன்சர். புரியுதா பசங்களா? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் வில் ஆஸ்க் இன் நீட் எக்ஸாம் ஆல்சோ. நீட்டோட கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம்.
நீட்டோட கொஸ்டின். இது என்ன கொஸ்டின்? இது நீட்டோட கொஸ்டின். ஓகே, என்ன கொஸ்டின் பாருங்க. A uniform rod of length 200 centimeter and the mass is 500 gram. G is balanced with என்ன சொல்லிட்டாங்க? Placed at 40 centimeter mark. அப்படின்னா இது பேலன்ஸ், இந்த பாயிண்ட்ல பேலன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த 40 centimeterல பேலன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. The mass of 2 kg is suspended from the rod. Okay, so 2 kg suspended from what? So எந்த டிஸ்டன்ஸ்ல? 20 centimeter suspend ஆயிருக்கு. And another unknown mass எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க? So m ல suspended from the rod at what? எவ்வளவு டிகிரில? 160 centimeterல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. So find the value of, நாம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, find the value of m such that the rod is at equilibrium. So இதுதான் நம்மளோட டார்கெட். இதுதான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹூக்குன்னு சொல்லலாம். ஈக்குவலிபிரியமா இருக்கும்போது நான் அந்த மாஸ் தான் நாம கால்குலேட் பண்ணணும். ஈக்குவலிபிரியம் அப்படின்னா எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்க, இந்த மாதிரி ஈக்குவலிபிரியம் சொல்லும் போது நெட் டார்க் ஆன் த சிஸ்டம் ஈக்குவல் டு 0 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஸோ என்ன மாஸ் தெரியாதோ அதை நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுதான் என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனாக எடுத்துக்கணும். ஓகே, மைண்டில் வச்சுக்க. இப்போ பாருங்க, இந்த 2 kg எனக்கு தெரியும், ரைட்? இந்த 2 kg எனக்கு தெரியும். ஸோ மாஸ் நமக்கு தெரியும். இது நாம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனாக எடுக்க முடியாது. அதாவது இந்த பாயிண்ட்டை ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனாக எடுக்க முடியாது. இந்த பாயிண்ட்டை எனக்கு தெரியும், இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனாக எடுக்க முடியாது. இது நார்மல் ஃபோர்ஸ், இந்த வேல்யூ எனக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணலாம்? இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனாக எடுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ சூசிங் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? ஸோ எதனால இந்த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டா? அன்னோன் வேல்யூவா இருக்கு, அதனால தான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். எனக்கு நிறைய அன்னோன் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நான் ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ எடுத்துட்டேன், இது அன்னோன் வேல்யூ எடுத்துட்டு இதுதான் நான் சால்வ் பண்ண போறேன். இதுதான் என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். புரிஞ்சுதா? இப்போ இந்த மாஸ் ஆக்ட் ஆகிற, வெயிட் எல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி டார்க் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் நாம போகலாம். இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்? இங்க பாருங்க, 2 kg கனெக்ட் பண்ணால ஸோ 2g கீழே ஆக்ட் ஆகும். அதே மாதிரி m இங்க கனெக்ட் பண்ணால இந்த பாயிண்ட்ல mg ஆக்ட் ஆகும் இல்லையா? mg ஆக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ the mass of the rod கொடுத்துட்டாங்க 150 கிராம். இப்போ நாம இதை 150 கிராம் எடுத்துட்டோம்னா kg கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ என்ன சொல்லலாம்? 500 into 10 to the power of what? -3 kg ன்னு சொல்லலாமா? கன்வர்ஷன், கிராம்ல இருந்து கிலோகிராமாக்கு கன்வெர்ட் பண்றது. எஸ். அப்ப அதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 0.5 kg ன்னு சொல்லலாம். ஸோ இதோட வெயிட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? ஸோ எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும்? சென்டர்ல ஆக்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் வேல்யூ? 0.5 g ன்னு சொல்லலாம். அப்ப நான் இந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா இங்க இருந்து தான் டிஸ்டன்ஸை நாம மெஷர் பண்ணணும் டு கால்குலேட் ஈக்குவலிபிரியம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சுக்கிறேன். தென் யூ கேன் கால்குலேட் த வேல்யூ. ஸோ இது என்னோட ஈக்குவலிபிரியம் பாயிண்ட். ஸோ இட் இஸ் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதுதான் என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த இடத்துல இருந்தால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவேன். அப்படின்னாங்க பாருங்க, லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இப்போ நான் என்னென்ன பார்க்குறேன்னு பாருங்க. நோ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம். ஸோ கிளியராக புரிஞ்சுக்க, இந்த mg 2g இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ நான் இங்கிருந்து நான் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் இல்லையா? எஸ். அப்படின்னாங்க பாருங்க, இது 0, இது 40. அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, இது 20 இல்லையா? இந்த இதுக்கு இடையில என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, டோட்டலா 40னா இது 20. அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இட் இஸ் 20 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? ஏன்னா இது 20, இது 40. அப்படின்னா 40 - 20 என்ன கிடைச்சிரும்? இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். இது 20 டிகிரி. ஸோ 20 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? ஸோ இது 20. ஸோ டோட்டலா 40, இது 20. அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 20. ஏன்னா 20 + 20 40 கிடைச்சிரும். கிளியரா? எஸ். நமக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்றதா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன், இதோட வெயிட் எங்க ஆக்ட் ஆகும்? சென்டர்ல ஆக்ட் ஆகும். எங்க? mg will act, அதாவது 0.5g ஆக்ட் ஆகும். 0.5g ஆக்ட் ஆகும் இல்லையா? சென்டர் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் சென்டிமீட்டர் பாருங்க, ராடோட சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர். அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? 100 சென்டிமீட்டர்ல இருக்கும். இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும் 100 சென்டிமீட்டர்ல இருக்கும் இல்லையா? ஸோ 0.5, அதாவது அந்த ராடோட வெயிட் எந்த டைரக்ஷன்ல, எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும்? 0.5gல ஆக்ட் ஆகும், ரைட்? அதாவது 100 சென்டிமீட்டர்ல ஆக்ட் ஆகும். ஸோ எனக்கு இது 40னா, இங்க பாரு, இங்கிருந்து இது 40னா
இங்க பாருங்க இது டோட்டல் டிஸ்டன்ஸ் 100, 40 இது போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 60 இருக்கும். அதாவது எந்த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல தான் நான் மெஷர் பண்ணணும் பசங்களா? ஸோ எது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் யூஸ் பண்ணணும் அங்கிருந்து தான் நான் மெஷர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரைட். நெக்ஸ்ட், இப்போ இன்னொரு வெயிட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? mg இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், கீழே ஆக்ட் ஆகுமா? ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் மெஷர் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ mg எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும்? இங்கிருந்து இது 160 அப்படின்னா இதுதான் என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இங்கிருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும் கால்குலேட் பண்ணலாமா? அதாவது இங்கிருந்து இது 120னா, சரி 160னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 160, இந்த டிஸ்டன்ஸ் 40 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாமா? இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 160ல 40 போர்ஷன் என்ன சொல்லலாம்? 120 சென்டிமீட்டர். தட்ஸ் இட். புரிஞ்சுதா? இதுதான் டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணால் நம்ம கிளியரா புரிஞ்சிடும். ஓகேவா? எப்படி எழுதுறேன் பாருங்க. இப்போ இது என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், இதுதான் என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், இதுல தான் நான் மெஷர் பண்றேன். இந்த 2g எந்த டைரக்ஷன் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆயிருக்கு? ஸோ 2g 20 சென்டிமீட்டர் ஆக்ட் ஆயிருக்கு. வாட் இஸ் த டைரக்ஷன்? இஸ் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ரைட். நெக்ஸ்ட், இந்த இடத்துல தான் மெஷர் பண்றேன். 0.5g எந்த டைரக்ஷன் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆயிருக்கு? 0.5g எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆயிருக்கு? ஸோ திஸ் வாட் இஸ் 60 சென்டிமீட்டர்ல ஆக்ட் ஆயிருக்கு. கிளியரா? அண்ட் mg எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆயிருக்கு? இந்த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து ஸோ 120ங்கிற பாயிண்ட்ல சென்டிமீட்டர்ல ஆக்ட் ஆயிருக்கு. எந்த டைரக்ஷன்? டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போதான் நான் என்ன பண்ண போறேன்? நெட் ஃபோர்ஸ் ஆன் நெட் டார்க் ஆன் த சிஸ்டம் 0 இருக்கும்போது நான் mோட வேல்யூ கால்குலேட் பண்ண போறேன். எஸ், இதுதான் ஐடியா. சால்வ் பண்ணலாமா? இப்போ நாம ஃபோர்ஸ் என்ன டிஸ்டன்ஸ், இதுதான் என்னோட ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், இதெல்லாம் நான் மெஷர் பண்ண போறேன். ஸோ இது என்ன டிஸ்டன்ஸ்? 20 சென்டிமீட்டர் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு. ரைட். 2g எந்த டைரக்ஷன்ல இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட், இப்போ இது இப்படி நான் மெஷர் பண்ண போறேன். ரைட் சைடில் நான் போக போறேன். இது லெஃப்ட் சைடு, இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு லெஃப்ட் சைடு, இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு ரைட் சைடு. இப்போ இந்த 0.5g டவுன்வர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர். அதோட டெய்ல நான் ஜாயின் பண்றேன் 0.5g. கிளியரா? கிளியரா பசங்களா? எஸ். அதே மாதிரி ரைட் சைடு நான் போறேன். இங்க இருந்து ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 120 சென்டிமீட்டர்ல இருக்கு. எந்த டைரக்ஷன்? டவுன்வர்ட் டைரக்ஷன், mg. கிளியரா? இப்போ பாருங்க. ஸோ டிஸ்டன்ஸ் r பார் கிராஸ் f பார்னா இது என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். இது என்னது? கிளாக் வைஸ். இது என்னது? கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ். எஸ் ஆனா? இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். 20 சென்டிமீட்டர். இங்க பாருங்க எல்லாமே சென்டிமீட்டர். நோ நீட் டு வரி அபவுட் தட். 20 into 2g. This is what is that? இது ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் டைரக்ஷனா? இது ரெண்டும் கிளாக் வைஸ் டைரக்ஷன். 60 into வேல்யூ என்னது? 0.5g பிளஸ் இது பாருங்க 120 into mg. புரிஞ்சுதா பசங்களா? கிளியர்? இப்போ நான் mg தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த g கேன்சல், g கேன்சல், g கேன்சல். ரைட். ஸோ 2 into 20 40 which is equal to, ஸோ 0 இங்க பாருங்க இது கூட மல்டிப்ளை பண்ணா 5 ஆயிரும். 60 into 0.5 30 plus 120 into what? m. கிளியரா? ஸோ இது இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா 40 minus 30 is equal to 120 m. கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம் what is the answer ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ.